அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்த மாதிரி விதவைகளுக்கோ ஏழைகளுக்கோ இன்னைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் அது குறைவாக தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் சொல்கிறாங்க, புகாரி ஹதீஸ் தொகுப்பில் 6006வது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருவர் விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் பாடுபட்டவர்களுக்கு சமமாவார்கள். அது மட்டும் இல்லாமல் இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் நோன்பு வைத்தவர்களுக்கும் சமமாவார்கள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரியான விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கும் நம்மளை சுற்றி இந்த மாதிரி மனுஷங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக வேண்டி பாடுபடும் போது அல்லாஹ் தாலா கிட்ட இந்த அளவுக்கு நன்மைகள், அதாவது அறப்போர் செய்த நன்மையும் இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் நோன்பு வைத்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால மற்ற மனிதர்களுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்து அவங்களுக்காக பாடுபடணும் இன்ஷா அல்லாஹ்.